வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கீஸ் யூனிவர்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் ஸ்டெப் இன் ஆயிருக்கீங்க. ஐ குட் see so much of love flooding into this channel. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஐ குட் see. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. We are glowing up. நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். 2026 is going to be ours. விஷுவலைஸ் பண்ணி உங்கள் ட்ரீம் எல்லாத்தையுமே ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண முடியல. நான் ஒரு இமேஜ் யோசிச்சுட்டே இருக்கேன், என்னோட ட்ரீமை நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் இடையில ஃப்ளாஷ் ஆகுது. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ விஷுவலைசேஷனை கொஞ்சம் சிரமமாக பார்க்குறாங்க. இட் ஹேஸ் சர்டன் ஸ்ட்ரகிள்ஸ். முழு ப்ராசஸுமே ஸ்ட்ரகிளாக இல்லைனா கூட நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் அதை எண்ட் பண்ணுறதுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. அண்ட் சில கிளையண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, என் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுது, எனக்கு அதை யோசிக்கும் போது என்னோட ரியாலிட்டி கிளாஷ் ஆகுது. நான் இப்போ நல்லா செழுமையாக இருக்கணும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இப்போ இருக்கிற என்னோட பில்ஸ், இப்போ இருக்கிற என்னோட சிச்சுவேஷன், இது எல்லாமே எனக்கு இடையில கிளாஷ் ஆகுது. இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே பிளாக் ஆகி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்னால என்னால் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ண முடியாதனால என் ட்ரீம்ஸ் எல்லாம் இன்னும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல, என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நோ, திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் ஸ்ட்ரகிள். விஷுவலைசேஷன் பொறுத்தளவு இட் இஸ் அ ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதில் நம்ம மாஸ்டர் ஆயிடுவோம். ஸோ ஒன்ஸ் யூ பிகம் அ மாஸ்டர், யூ வில் விஷுவலைஸ் இட் பர்ஃபெக்ட்லி. நீங்கள் தான் உங்களோட ஸ்கிரிப்ட், உங்களோட படத்துக்கான டைரக்டர். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த படத்தை செதுக்கி அழகாக டிஸ்பிளே பண்ணும்போது தட் பிகம்ஸ் யுவர் ரியாலிட்டி. ஸோ ஐ வாண்ட் யூ டு நோ, விஷுவலைசேஷன் பொறுத்தளவு நீங்கள் இமேஜஸை உங்களோட மைண்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண தேவையில்லை. இட் இஸ் அபவுட் ஜென்ட்லி கைடிங் யுவர் எனர்ஜி. உங்களோட எனர்ஜி, உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட வைப்ரேஷன், உங்களோட சந்தோஷம், இது எல்லாத்தையுமே உங்களோட ஆசைகளை நோக்கி நீங்கள் கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை நம்ம இப்போ சேர்ந்து பண்ண போகிறோம். ஐ எம் ஹியர் டு வாக் யூ த்ரூ ஸ்டெப் பை ஸ்டெப். நான் உங்களை வழி நடத்தி இதில் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ தட் யூ வில் லேர்ன் how to visualize perfectly and you will be able to achieve your dream. This is going to be a 21-day journey. இந்த 21 நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ ஆம் ஹேண்ட் ஓவரிங் த கீ. உங்களுக்கான சாவியை நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் யூ வில் அன்லாக் யுவர் ட்ரீம் டு ரியாலிட்டி. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது, எப்படி உணர்றது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்குவீங்க. ஹவு டு see, how to feel and how to live in your dream. ஸோ இருக்கிற இந்த ரியாலிட்டியில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு போகிறீங்க. கரெக்டாக அந்த உலகத்தில் உண்மையாகவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா வாழும்போது அந்த ரியாலிட்டி பிகம்ஸ் யோர் கரண்ட் ரியாலிட்டி. அப்போது அதை எப்படி உணர்றது, அதை எப்படி அதுவாகவே நீங்கள் மாறுறது, வாழ்கிறது அப்படின்றத முழுமையாக கற்றுக்குவீங்க. ஸோ இட் இஸ் அபவுட் மாஸ்டரிங் இட் இன்சைட். நீங்கள் ஒன்ஸ் இதை எப்படி உள்ளுக்குள்ளே அழகாக செதுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவுட்டர் ரியாலிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும். தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ். இப்போ நம்ம கமிட்மெண்ட்குள்ளே போகலாம். 21 days நம்மளை கமிட் பண்ணிக்க போகிறோம் இன் டு திஸ் ஜேர்னி. ஸோ இன்னிலிருந்து திஸ் இஸ் பிகமிங் யுவர் சேக்ரெட் கமிட்மெண்ட். இந்த ஆடியோவை தொடர்ச்சியாக 21 நாள் பயிற்சி பண்ணுங்க. மார்னிங் ஆர் நைட் எது உங்களுக்கு வசதியோ நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி கேட்டாலே போதும், ஒரு வாட்டி விஷுவலைஸ் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ இஃப் யூ ப்ரிஃபர் மல்டிபிள் டைம்ஸ், அது உங்களோட சாய்ஸ். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் நீங்கள் இதை நான் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட் நான் சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும், இது எப்படி நான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் லெஃப்ட் டு யூ. பட் அக்கார்டிங் டு மீ நீங்கள் இது ஒரு வாட்டி பயிற்சி பண்ணாலே போதும், எய்தர் மார்னிங் ஆர் நைட். ஒரே ஒரு டிப் என்னென்னா, இந்த 21 நாளுக்கு இடையில ஃபுல் மூன் எங்கேயா வருது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆம்ப்ளிஃபைங் பவர் உங்ககிட்ட கிடைச்ச மாதிரி. ஸோ இந்த 21 நாளுக்குள்ள ஃபுல் மூன் எப்போ வருதுன்னு பார்த்தா September 7. ஸோ அன்னைக்கு ஃபுல் மூன். அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கோங்க. அன்னைக்கு மட்டும் நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் கேட்டுக்கலாம். ஸோ தட் அந்த ஃபுல் டே எனர்ஜி இருக்கும் இல்லையா, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் விஷுவலைஸ் பண்ணி நைட்டும் விஷுவலைஸ் பண்ணலாம். பிகாஸ் அன்னைக்கு உங்களோட எனர்ஜி ரொம்ப ஆம்ப்ளிஃபைடாக ஹையாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் அலைன் இட் அண்ட் யூஸ் இட் டு அச்சீவ் யுவர் ட்ரீம். ஸோ இந்த 21 days நான் இப்போ இருந்து ஆரம்பிக்கலாமா, எப்போ இருந்து ஆரம்பிக்கலாம்? நோ, இது டேட் சார்ந்தது கிடையாது. நான் இப்போ ஆரம்பிக்கணும், இப்போ என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் அவே. நீங்கள் ஒன்ஸ் இதை பிகின் பண்ணிட்டாலே உங்களோட எனர்ஜி இம்மீடியட்டாக ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஈவன் இஃப் ரைட் நவ் யூ ஃபீல் என்னால் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ண முடியாது, எனக்கான பர்ஃபெக்ட் டைம் கிடைக்கல, வீட்டில் நிறையா கேயாஸ், ஒர்க் போகிறேன் வரேன், ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு விஷுவலைஸ் ப்ராப்பர்லி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்க கேட்க யுவர் சென்சஸ் வில் அவேக்கன். உங்களோட இமேஜினேஷன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அண்ட் சூன் என்னால் பர்ஃபெக்டாக விஷுவலைஸ் பண்ண முடியும், அந்த பவர் என்கிட்ட இருக்குது, ஸோ தட் ஐ கேன் அச்சீவ் எனிதிங் அப்படின்ற தோணல், அப்படின்ற தாட் உங்களுக்கு வந்துடும். அண்ட் சீக்கிரம் உங்ககிட்ட இந்த பவர் எப்பயுமே இருக்குது. ஐ ஹாவ் த பவர் டு விஷுவலைஸ் எனிதிங் அண்ட் மேக் எனிதிங் கம் ட்ரூ அப்படின்ற பவர் உங்ககிட்ட எப்பயும் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். விஷுவலைசேஷன் அப்படின்றது ஒரு மசில் மாதிரி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 அது அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். இட் வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். அண்ட் இந்த ஜேர்னி முடியும் போது உங்ககிட்ட அந்த மாஸ்டர் கீ இருக்கும் டு see and create your dreams. So now ask yourself, are you ready to train your mind to clearly see your dream come true? நீங்க தயாரா to see the version of who already has it? அந்த ஆசைகள் எல்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற அந்த வேர்ஷனாக நீங்கள் மாறுறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் தயாரா? If yes, then stay with me. இந்த ப்ராக்டிஸ் முடிகிற வரைக்கும் என் கூட இருங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் மெடிடேஷன் கிடையாது. இட் இஸ் பியாண்ட் தட். இட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பிரிங்கிங் யுவர் ஃபியூச்சர் டு தி ப்ரெசன்ட். இப்போ நம்மளோட விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ்க்கு போகலாம். லெட் us begin. உங்கள் 2 கண்களையும் மூடிக்கொள்ளுங்க. ரொம்ப மெதுவாக ஒரு ஆழமான மூச்சு இழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. மூச்சை உள்ளே இழுத்து மறுபடியும் வெளிவிடுங்க. உங்களோட டென்ஷன், சிந்தனைகள் எல்லாத்தையும் வெளிவிடுங்க. ஒவ்வொரு மூச்சு நீங்கள் இழுக்கும் போதும் உங்களோட உடல் இன்னும் ரொம்ப லைட்டராக, இன்னும் அமைதியாக, அற்புதமாக ஆயிட்டே வருது. நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. யூ ஆர் கைடட். நீங்கள் தயாராக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு அழகான உலகத்தை உருவாக்க போறீங்க. உங்களை ரொம்ப அழகா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான பாதைக்கு முன்னாடி நிக்கிறீங்க. என்ட்ரன்ஸ்ல அது ஒரு கார்டனா இருக்கலாம், ஒரு ஃபாரஸ்டா இருக்கலாம், ஒரு பீச்சா இருக்கலாம். அது ரொம்ப நேச்சுரலா உங்க முன்னாடி தோன்றட்டும். உங்களை சுத்தி பாருங்க. அங்க இருக்கிற கலர்ஸ், சின்ன சின்ன சத்தம், உங்க மேல படுற அந்த காத்து, இது எல்லாத்தையும் கூர்ந்து கவனிங்க. மெதுவா ஒரு அடி முன்னாடி வைங்க. நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்குள்ள மன நிம்மதி, அமைதி அதிகரிச்சுட்டே இருக்கு. நீங்க இன்னும் ரொம்ப புத்துணர்ச்சியா உணர்றீங்க. உங்களோட உள் உலகத்துக்குள்ள இன்னும் ஆழமா கனெக்ட் ஆயிட்டே போறீங்க. உங்களோட கூந்தல் அசைறது, நீங்க மெதுவா நடந்து போறது, இயற்கையை ரசிக்கிறது, உங்களோட உள் உலகத்துக்குள்ள, உள் உலகத்தை நோக்கி நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற அந்த பாதையில உணர்ந்து பாருங்க. Feel the breeze. நீங்க ஆசைப்படுற அந்த உலகத்துக்குள்ள வர நெருங்கிட்டீங்க. இது ஒரு அழகான கோவிலா இருக்கலாம், ரொம்ப மினுமினு ஜொலிக்கிற ஒரு கோவிலா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காசியான ரூமா இருக்கலாம், ஒரு கார்டன் ஃபுல்லா பியூட்டிஃபுல் லைட்ஸ், சின்ன சின்ன செடிகள்,
அழகான பறவைகள், இந்த மாதிரி ஒரு கார்டனா இருக்கலாம். இந்த இடத்த நம்புங்க, உங்க முன்னாடி இது உங்களோட தோணலாம். நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு இடம். இப்போ உங்களோட ஆசை உங்ககிட்ட நெருங்குற சமயம் வந்துருச்சு. உங்களோட அந்த பியூட்டிஃபுல் பிளேஸ்ல நடுவுல இருக்கீங்க. ஒரு பெரிய ஒளி வருது. ரொம்ப மினு 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 அப்படியே ரேடியன்ட் ஆர்ப் ஆஃப் லைட், ஒரு வெளிச்சம். அதை பார்க்கும்போது ரொம்ப வார்மா ஃபீல் ஆறீங்க. ரொம்ப சேஃபா, பவர்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. உங்களுக்கான ஒரு ஒளி, உங்களுக்கான ஒரு வெளிச்சம். உங்களோட கனவுகள், உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப், உங்களோட ஆசைகள், இது எல்லாத்தையும் அது ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க கையில அள்ளி கொடுக்கிற ஒரு ஒளி. அந்த வெளிச்சத்தை நோக்கி இன்னும் நெருக்கமா போங்க. ஸ்டெப் க்ளோசர். நீங்க நெருங்க நெருங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது. அந்த ஒளியோட எனர்ஜி உங்களை ஒரு கம்பளி மாதிரி சூழ்ந்து வருது. with lots of love and warmth. நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் இனி உங்களுக்கானது. உங்களை கட்டி அணைச்சுக்கிறது. இப்போ உங்க ஆசை என்னவோ அத நீங்க அந்த ஒளி கிட்ட கேட்க போறீங்க. ஒரு ஆசை, அந்த ஆசைய நீங்க உங்க மைண்ட்ல மெதுவா கொண்டு வாங்க. அது ஆரோக்கியமான உடல்நிலையா இருக்கலாம், அபண்டன்ஸ், அன்பு, காதல், சக்சஸ், தாய்மை, எதுவா வேணா இருக்கலாம். உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை இப்ப கொண்டு வாங்க. அது அந்த ஒளியில இருந்து மெதுவா உருவாகிறத பாருங்க. நீங்க அந்த வாழ்க்கைய வாழ்றத பாருங்க. இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய டீட்டெயில்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை சுத்தி யார் இருக்கா, நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, இது எல்லாத்தையும் தெளிவா பாருங்க. உங்களால தெளிவா பார்க்க முடியலனாலும் அதை உணர்ந்து பார்த்தா கூட போதும். உங்க ஆசை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை நீங்க உடலால, மனதால உணர்ந்து பாருங்க. இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட விஷயம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. அந்த ரிலீஃப், அந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு போய் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்ககிட்ட இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க.
மெதுவா சிரிங்க. ஏன்னா அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது உண்மை. உங்களால தொட முடியுது, உணர முடியுது. இட் இஸ் யோர்ஸ். இது உங்களோடது, உங்ககிட்ட கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம முழுமையா அந்த நபராகவே மாற போறோம். உங்களோட இந்த ஆசைகள் எல்லாம் கிடைச்ச அந்த வெர்ஷனுக்குள்ள நீங்க போறீங்க. ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களோட உடல் எப்படி ஃபீல் பண்ணுது? ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஹெல்தியா, ஃப்ரீயா, சந்தோஷமா உணர்ந்து பாருங்க. உங்களோட மைண்ட் எப்படி உணருது? ரொம்ப காமா, கான்ஃபிடென்ட்டா, அன்ஸ்டாப்பபிளா இருக்கா? உங்களோட மனசு நிரம்பி வழியுது சந்தோஷத்துல. வெரி ஜாய்ஃபுல், ஓப்பன், abundant. உங்களோட சந்தோஷத்தை உணர்ந்து பாருங்க. சின்ன புன்னகை, ஆனந்த கண்ணீர், மன நிம்மதி உணர்ந்து பாருங்க. Feel the emotion. இப்போ மெதுவா ஆழமான ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. இனி நீங்க இந்த வெர்ஷனாகவே முழுமையாக மாறிட்டீங்க. Merge yourself. இதுதான் உங்களோட பிரசன்ட் செல்ஃபும் கூட. இனி நீங்க எதுக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்களோட ஆசைகளை அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த உணர்ச்சியை நம்ம பதிச்சுக்கிற போறோம். Lock it into your heart. இந்த அஃபர்மேஷன்ஸை சத்தமாவோ சைலண்டாவோ நீங்க சொல்லலாம். I can see my dreams clearly. என் கனவுகள் எல்லாத்தையும், என் ஆசைகள் எல்லாத்தையும் என்னால தெளிவா பார்க்க முடியுது. I can feel my desires are real. என் ஆசைகள் எல்லாம் உண்மையாக இருக்கு. அது என்னால உணர முடியுது. Every day, my vision becomes stronger. ஒவ்வொரு நாளும் என்னோட தொலைநோக்கு பார்வை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. I am the creator of my reality.
இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. விஷுவலைசேஷன் உங்களோட கண்களால் பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. உங்களோட மனது, உங்களோட உடல் உணரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னைக்கு அதை நீங்கள் அற்புதமாக பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்திருக்கீங்க. You have unlocked the treasure. இப்போ மெதுவா நம்ம வந்த வழியில திரும்பி நடந்து போலாம். அந்த ஒளிய இன்னும் ஒரு வாட்டி உங்க கண்களால பாருங்க. நன்றி சொல்லுங்க. இந்த இன்னர் சாங்சுரி, இந்த உலகம் உங்களுடையது. இது எப்பயுமே இங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். நீங்க எப்போல்லாம் கண்ணை மூடி உங்களோட உலகத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு இடம். நன்றி சொல்லி விடை பெறுங்க. நம்ம வந்த வழியில திரும்பி போகலாம். அந்த ஒளி உங்க உடல் முழுவதும் பரவி இருக்கு. நீங்க இப்போ ஜொலிக்கிறீங்க. இத நாள் முழுவதும், இரவு முழுவதும், உங்க வாழ்க்கை முழுவதும் ஜொலிக்கட்டும். Take a deep breath in. மூச்சை விடுவீங்க. நீங்க எப்போ தயாரா இருக்கீங்களோ மெதுவா உங்க கண்களை திறந்துக்கலாம். நீங்க இப்போ ஒரு அற்புதமான விஷுவலைசர். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது உங்களோட ஆசைகள் எல்லாம் தெளிவடையும், இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்ககிட்ட அதிவேகமா நெருங்கி வந்துடும். இந்த 21 நாட்கள் ப்ராக்டிஸ் உங்க வாழ்க்கைய கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஆல் தி வெரி பெஸ்ட். பியூட்டிஃபுல் சோல். நன்றி. வணக்கம்.